அனைவருக்கும் வணக்கம். பட்னைட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது இயக்கவியல், அதாவது ஆங்கிலத்தில் கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு எளிமையான ஒரு கேள்விதான், சின்ன கேள்வி. ஓகே, என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, துகள் ஒன்றின் திசைவேகம் 2i + t2j - 9k 9k எனில் t = 0.5 வினாடியில் அத்துகளின் முடுக்கத்தின் எண் மதிப்பு யாது? முடுக்கம் என்று சொன்னாலே அது ஸ்கேலார் கிடையாது, வெக்டார். அப்ப அதுக்கு திசையும் உண்டு, எண் மதிப்பும் உண்டு. நமக்கு திசை கூட கேட்கல, எண் மதிப்பு மட்டும் கேட்கலாம். சரியா? எவ்வளவுன்னு சொன்னா வழக்கம் போல 4 தெரிவுகள், ஆப்ஷன்ஸ். 1 m/s² - 2, 2 m/s², 3வது சுழி, 4வது -1 m/s². ஓகே, இதுல v என்பது திசை வேகம், நமக்கு எவ்வளவு தெரியுது அப்படின்னா 2i + t2j - 9k. இப்போ முடுக்கம், அதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? முடுக்கம் என்றாலே என்ன அர்த்தம்? திசை வேகம் செல்லுகின்ற வீதம், திசை வேகத்தின் வீதம் காலத்தை பொறுத்து. ஸோ a = dv/dt. அப்ப d/dt ஆஃப் v க்கு மேல என்ன போட வேண்டியிருக்கு? இது அப்படியே போட்டுடலாம், 2i + t2j - 9k. அப்ப t ஐ பொறுத்து இதை நம்ம என்ன செய்யணும்? வகைக்கெழு காண வேண்டும், டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்லலாம் வகைக்கெழு காண வேண்டும் தமிழ்ல சொல்லலாம். அப்ப இதுல இங்க t இல்லை, அதனால 0 தான். இங்க t இல்லை, இதுவும் 0 தான். இப்ப இங்க மட்டும் தான் இருக்கு. t² டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2t கிடைக்கும். அப்ப ஆன்சர் இது 2tj. முடுக்கம் என்கின்ற வெக்டார் மதிப்பு 2t × j. அப்ப எண் மதிப்பு எவ்வளவு சார்? 2t, அவ்வளவுதான். சோ முடுக்கத்தின் எண் மதிப்பு a = 2t. அப்புறம் எப்படி சார்? இந்த t 0.5 வினாடி கொடுக்காங்க. சோ 2 × 0.5 So 1 m/s², 1 m/s². ஆப்ஷன் A, ஒன்றாவது தெரிவு, முதலாவது தெரிவு சரியான விடை. ஆன்சர் A is the right answer. ஓகே, இது கொஞ்சம் எளிமையான கணக்கு. சில கணக்குகள் இதை விட கொஞ்சம் கடினமாகவே கூட இருக்கும். எனவே இதுவும் நமக்கு லக் இருந்ததுன்னா இந்த கேள்வி கூட நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி எளிய கேள்வி. ஓகே, நம்ம அடுத்த காணொலியில நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நம்ம பார்க்கலாம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.